ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மை டே இன் மை லைஃப்பில் டே 2. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து 5 ஆகுது. நான் இப்போ தான் தூங்கி இருந்துச்சேன். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மணி 5 ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம ஜிம்முக்கு போகலாம். இன்றைக்கி டே வந்து ஃப்ரைடேன்றதுனால ஸோ நம்ம இன்றைக்கி ஃப்ரைடே விலாகும் சேர்த்து நம்ம பண்ணலாம். மசூதிக்கு போகிறது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நாளில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன்றதை நான் தெளிவாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 ஜிம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தான் ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:40 ஆகுது. கிளைமேட்டும் பாருங்கள், இப்போ தான் அப்படியே சூரியன் உதிச்சுட்டு இருக்கு, தெரியுதா? தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நல்ல ஏர்லி மார்னிங், இது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்களும் டெய்லி ஜிம்முக்கு போங்க. நானும் ஆல்ரெடி ஜிம்முக்கு போயிட்டு இருந்தோம் தான், நின்றுட்டேன். ஸோ திரும்ப நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நானே ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க்குக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸ் தேவை. ஸோ நீங்களும் மறக்காமல் ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் வெற்றி பெற முடியும். நீங்களும் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரன் பண்ணுறவங்க ரன் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி ஒரு கண்டென்ட் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ உள்ளே போகிறோம். நான் உள்ளே போயிட்டு என்னோட ட்ரைபேட் இருக்குது, ஸோ எடுத்துக்கிட்டு கீழே போகிறேன். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் சந்திப்போம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா கொஞ்சம் கற்றாழையும் அப்புறம் கொஞ்சம் இந்த செடியும் வச்சுருக்கேன். செடியோட பேர் சரியாக ஞாபகம் இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால். சளி இரும்பலுக்காக நம்ம சாப்பிடுவோம். அதை வாஷ் பண்ணி இதில் ஏசி ஓடி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இங்கேயும் ஒரு ஸ்பெயின் செடி தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மார்னிங் டைம்ன்றதுனால நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்குது. போக போக நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். And now it's time to go. My journey to where I'm going is steady and still silent. I gather my belongings and my clothes, my garments, my gloves, my socks. ஹாய் கைஸ், டுடே விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ வந்து ஃப்ரைடே விலாக் டே 2 இன் மை லைஃப் ஃப்ரைடே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மசூதிக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ரெடி ஆயாச்சு, ட்ரெஸ் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சு பாருங்கள். நம்ம எங்களோட ரூமையும் நீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, ப்ரேயர் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். பாய். நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நடந்து தான் போவேன். ப்ரேயருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் சேர போகிறோம்.
ஹலோ கைஸ், இப்போ தான் வந்து ப்ரேயர்லாம் முடிஞ்சுது. ஸோ போயிட்டு வந்துட்டேன். திரும்ப இப்போ இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஹை கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய vlogல என்னோடய தங்கச்சி பொண்ணு ரூஃபியாவை கட்ட போகிறேன். டஸ்ட்டாகவே இருக்குது. இதை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட்டு க்ரியேஷன் வீடியோவை நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த வீட்டை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஃபுல்லாகவே ரொம்ப டஸ்ட்டாகவே இருக்குது கைஸ். இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க 786 போட்டு ஒரு ஜன்னல் இருக்குது. இதுவுமே வந்து ரொம்ப பழைய ஜன்னல். ஸோ அந்த டைப்பில் வந்து ஒரு சின்ன டிசைன் கைஸ். இது இப்போ தெரிதா பாருங்கள் கிளியராக 786 போட்டு அழகாக பக்கத்தில் ஒரு பூ போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த காரிங் பெல்ட். இப்போ ஒர்க் ஆகலை, கனெக்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ஒரு சின்ன டிசைனோடு போட்டு இதை வாசப்படி அமைச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான விளாகில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூமை ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாகவே இருக்குது இந்த ரூமு. உள்ளே வரும்போதே வந்து அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப அனல் அதிகமாக வர இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரூமை சுற்றி வந்து அந்த தர்மாகோல் போட்டு ஃபுல்லாக நம்ம வந்து வால் சீல் வால் சீலிங் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த ஹீட் கம்மியாகும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி உள்ளே வர அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ கொஞ்சம் எருக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஏசி போடுறோமோ போடலையோ, பட் ஆனால் இதை பண்ணி வச்சுக்கோங்க. ஷீட் யூஸ் பண்ணுற எல்லாருமே இதை கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக உள்ளே இருக்கவே முடியாது. நாங்கள் இது மாதிரி கீழே இருக்கனால எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. இப்போ நான் மேலே வந்திருக்கேன், யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ரூமை. என்னால் இங்கே நிற்க கூட முடியல. பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் ஷர்ட்டை நான் கட்டிட்டேன். அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த கூண்டை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ அந்த கூண்டை பற்றி நான் சொல்கிறேன், வீடியோ பாருங்கள். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டைப்பில் கொடுத்துருந்த அந்த ஸ்லாப்புன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து இந்த ஒரு கம்பி, அங்கே ஒரு கம்பி கொடுத்துட்டு நடுவில் ஒரு பெரிய கட்டையை போட்டு அது மேலே நம்ம திங்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம். இந்த எண்ணில் 1 2 3 நடுவில் ஃபுல்லாக கட்டை போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேன் கூட பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க கனெக்ஷன் சொல்லிட்டு. இங்கே ஒரு கம்பி, ஸோ அங்கே ஒரு கம்பி ஜாயின் பண்ணி சென்டராக கொடுத்து வச்சுருக்காங்க. ஒயரிங்லாம் ரொம்ப பழைய ஒயரிங் கைஸ். இது பார்க்க பழைய ஒயரிங் மெத்தட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், நான் இதோட இந்த vlog-ஐ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப நாளைக்கு ஒரு vlog-ல சந்திக்கலாம். Day 3ல் மீண்டும் சந்திப்போம். டேக் கேர் டு ஆல். பாய்.